வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே குக்கர் இல்லாமல் எப்படி வெஜ் பிரியாணி பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ml ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 க்ளவுஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது கிராம்பு. அடுத்து ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெயில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 கிராம் இருக்கும். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம். ஆனியன் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுப்போம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அகைன் அடுப்பை சிம் பண்ணிடலாம். புதினா பார்த்தீங்கன்னா 1/4 கட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 1/4 கட்டுக்கு பாதி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 4 பச்சை மிளகா, அதை இதில் ஆட் பண்ணிடுறேன் முழுசாக. இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், தக்காளி பச்சை மிளகாவும். அடுத்து தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், தயிர் ஆட் பண்ணி. அடுத்து கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி போடுறேன், அதாவது 4 விரல் அடங்குற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேரட் பீன்ஸ் போட்டு தான் பண்ண போகிறேன். கேரட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் கேரட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் இருக்கும், அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ காய்கறியை நல்லா மசாலாவோடு சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம காய்கறி போட்டு இதை மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம் நம்ம மசாலாவோட சேர்த்து. நம்ம காய்கறி போட்டு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு கலரி விட்டுக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் மசாலாவோட. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் காரத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஏன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம்னா, மட்டன் சிக்கன் பிரியாணியில் அந்த மீட்லேருந்து ஃப்ளேவர் வரும், பட் வெஜிடபிள் அந்த மாதிரி கிடையாது. அதனால் அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். முன்னாடி பன்னீர் பிரியாணி போடும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த தண்ணி அளவு வந்து டம்ளரில் சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த தடவை டம்ளர்லேயே சொல்கிறேன்.
இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 கிலோ அரிசி வந்து அடங்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோன்னு சொல்லி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டோட்டலாக வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாம். நீங்கள் லிட்டரில் கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 750 to 800 ml இருக்கும் தண்ணி. இப்போ நம்ம அடுப்பை ஸ்பீடில் வச்சு தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக கிளறி விட்டுருவோம். மூடி போட்டு மசாலாவை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். நம்ம மசாலா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். பிரியாணி ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 kg, அதாவது நான் உங்களுக்கு காமிச்ச டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா 2 தடவை அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சு இப்போ நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிற மசாலா சென்டரில் ஆட் பண்ணணும். அரிசியை பொறுமையாக நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். எண்ணெயை நகர்த்தி விட்டுட்டு சென்டரில் இருந்து எடுப்போம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா தொண்டைக்கு கரைக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடியாகி லாஸ்ட்டாக தம் போட்டு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சால்ட் லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு செக் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது தொண்டைக்கு உரைக்கிற லெவலில் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மல் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். எப்போ வந்து தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வருதோ அப்போ நம்ம ஸ்லோ பண்ணி தம் போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணுவோம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ நம்ம அகைன் மூடி போட்டு இதை குக் பண்ணலாம். நான் ஏன் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண சொல்கிறேன்னா, ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சீக்கிரமாக ட்ரெயின் ஆகி ரைஸ் வந்து வேற ஆயிரும். ஸ்லோவில் வச்சிங்கன்னா தண்ணி வற்றவே வற்றாது, நம்ம ரைஸ் குழஞ்சிரும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுக்கும் தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் இதை தம் வைப்போம். நார்மலாக 10 மினிட்ஸ்லேயே ஆயிரும். நம்ம 10 நிமிஷத்தில் செக் பண்ணலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா தம்மில் வச்சு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பிரியாணி தண்ணி வத்திருச்சா அடி பிடிச்சிருச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே தண்ணியும் எதுவும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்கலை. இப்போ மேலே உள்ள ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பரட்டி போட்டுக்கலாம். நீங்களே பார்க்கலாம் பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த வெஜ் பிரியாணியை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.